உன் கூட சுற்றியில் இருக்கிறவங்களாம் யார்? அயோக்கியர்கள், குள்ளமாரிகள், புள்ளமாரிகள். தேவையில்லை. இந்த மாதிரி ஆட்களை வைத்துக்கொண்டு அரசியல் பண்ணாது. இது நாட்டின் என்ன சொல்கிறது, நீ தமிழ்நாட்டோட உயிரியே நீ வந்து சோதிக்கிற. தேவையில்லை. முட்டாள் பசங்களையும் அயோக்கியர்களும் குள்ளமாரி இந்த ஊழல் பண்ணவர். இப்போ வந்து நீ தூய சக்தின்னு சொல்லி நம்ம டைலாகெல்லாம் விடுற. எனக்கு வந்து உன்னோட டைலாக் என்ன நான் பண்ணுறேன், நான் வந்து திருடினவனையும் விட மாட்டேன், திருடு போனவனையும் விட மாட்டேன், திருதனோலாம் டைலாக் விடுறேன் உன்னோட அசம்பிளியில். அப்போது செங்கோட்டையன் என்ன பெரிய தூய்மையான ஒரு பரிசுத்த ஆத்மாவா? ஊழலுக்காக உள்ளார போகலை. வேறு எந்த ரீசனுக்கு உள்ளார போயிருந்தாங்க தவிர அந்த ஊழலுக்காக போகிறாங்க. நாட்டை கொள்ளடிச்சு இவனுங்களை பக்கத்தில் வச்சுட்டு நீ தூய சக்தின்னு பேசிட்டு இருக்க. இப்போ யாரை எடுத்துருக்கு இந்த அதிமுக நல்லா அயோக்கியர்கள்? நீ என்ன சொன்ன? தீய சக்தியோடன் கல்லாப்பெட்டி இது அது இந்த பார்ட்டிஸ் எல்லாத்தையும் ஸ்டாலின் வச்சு அலையன்ஸ் போட்டிருக்காரு. அந்த அவனுங்களை தானே நீ தூக்கிட்டு வந்து இப்போ இன்னைக்கு நீ ஆட்சியை நடத்துகிற. தப்பு கிடையாது, கண்டிப்பாக பேசணும். ஆனால் நீ பேசும் இங்கிலீஷ் முதல் உருப்படியாக இருக்குதுன்னா அதே உருப்படியாக இல்லை. நீ வந்துட்டு அந்த ஆதவ அர்ஜுனாவை காக்கா பிடிக்கிறதுக்கு என்னமோ பேசினேன். அது உனக்கு புரியுமா இல்லை மக்களுக்கு புரியுமா எனக்கும் தெரியல. என்னமோ சும்மா ஜஸ்ட் பம்பாஸ்டிக் வேர்ட்ஸை போட்டுக்கிட்டா மட்டும் பெரிய பெரிய தமிழில் இந்த சொல்கிறது என்ன சொல்கிறது, திருக்குறள் மாதிரி எல்லாத்துக்குமே புரியாது. திருக்குறள் என்னன்னா அதை படித்தவர்கள், அந்த மீனிங்கை படித்தவர்கள் தான் அது தெரியும். சும்மா ஒருத்தர்கிட்ட போய் நான் வந்து திருக்குறள் சொன்னால் அவங்களுக்கு புரியுமானா புரியாது. அதே மாதிரி தான் இந்த சசி தரூரோட இங்கிலீஷ் காமன் இந்தியன் சிட்டிசன் ஹூ ஸ்பீக்ஸ் டே டு டே இங்கிலீஷ் வந்து அதை புரியாது. ஓகே, நம்ம வந்து இங்கே வி ஆர் நாட் ஒரு லிட்ரரி கான்டெஸ்ட் நம்ம யாரும் பண்ணல. ஆனால் இங்கிலீஷ் நாலேஜ் தேவையான கண்டிப்பாக தேவை. என் கல்லாப்பட்டி எவ்வளோ ஃபுல்லாகுது, அந்த கல்லாப்பட்டியை நான் தூக்கிட்டு எப்போ ஓட முடியும்னு சொல்லிட்டு தான் நிறைய பேர்த்தோட எண்ணம். அப்போ வந்து இந்த கீர்த்தனா வந்துட்டு ஃபஸ்ட்டு வந்து அது எதுக்கு அந்த கேமராவை தூக்கிட்டே இந்த தாவேக்கால இருக்க முக்கால்வாசி நாட்டின் முக்கால்வாசி எல்லாத்துக்குமே ஒரு ரீல்ஸ் மனப்பான்மை வந்துட்டு போட்டு வீடியோ போட்டு அதை பற்றி கொச்சப்படுத்துகிறோம். அந்த குழந்தையோட மனப்பான்மை யாரும் யோசிக்கலை. பாவம், அந்த குழந்தை ஃபஸ்ட்டு வந்து ஒரு மினிஸ்டர்னு சொன்னாலே கொஞ்சம் பயந்துப்பாங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் ஆகும். அதையே நீங்கள் தமிழில் சொல்லி அதுக்கப்புறம் அதை இங்கிலீஷில் நீங்கள் மொழிபெயர்ச்சி பண்ணி அதுக்கப்புறம் அந்த குழந்தைய கேட்டிருந்தா தவறே கிடையாது. ஆனால் போன உடனே எடுத்த உடனே என்னமோ பெரிய இருந்தது. ஏமா நீ வந்துட்டு எவ்வளோ வருஷமாக இந்த அரசியலுக்கு அதை பண்ணிட்டுருக்கேன்னு எனக்கு தெரியாது. ஆனால் நீ எங்கேயோ குதிச்சு தான் நீ ஒரு பிளானோட தான் வந்திருக்க. ஓகே, உன்னோட இங்கிலீஷ் முதல்ல உருப்படியாக இருக்குதான்னு பாரு. நீ பேசுறது யூ கேன் ஸ்பீக் சிம்பிள் இங்கிலீஷ். யாருமே பெரிய பெரிய வார்த்தைகள் போட்டு பேசவும் தெரியும். நிறைய பேருக்கு அது புரியவும் புரியாது. ஆனால் இந்த பெண்மணி கீர்த்தனான்னு சொல்கிற மந்திரி காக்கா பிடிக்கிறதுக்குனே கண்டதெல்லாம் பேசிகிட்டு இருக்குது. ஓகே, நீ போய் பாரு சோஷியல் மீடியாவில் உன்னை எப்படியெல்லாம் கிழிக்கிறாங்க, எவ்வளோ அசிங்கமாக பேசுகிறாங்க. இதை தூக்கிட்டு எஜுகேஷனில் போட்டுக்கணும், இதை தூக்கி இல்லாட்டி அது ஹையர் எஜுகேஷனில் போட்டுக்கணும். அந்த விஸ்வநாதன் சொல்லி அந்த அண்டர் கிராஜுவேட் அந்த ஆளை தூக்கிட்டு போய் நீ உயர்கல்வியில் போய் போட்டிருக்க. அதுக்கப்புறம் ராஜ்மோகனோட டிகிரி கேள்விக்குறியாக இருக்குது, அதை போய் எஜுகேஷன் மினிஸ்டராக போட்டிருக்கேன். இதே யாரை எங்கே போடணும்னு தெரியாமல் உட்காந்துருக்கேன். இப்போது சிங்கநல்லூரில் ஒரு எம்எல்ஏ ஜெயிச்சு வந்திருக்குது. ஓகே, ஐ டோன்ட் நோ ஹிஸ் நேம், பட் எனிவே தட் இஸ் வாட். நாங்கள் படித்தவங்களுக்கே எங்களுக்கு யார் எம்எல்ஏ கூட தெரியாமல் இருக்கிறோம். அந்த லட்சணத்தில் இன்றைக்கு இருக்குது. ஓகே, அப்போ வந்து அந்த எம்எல்ஏ வந்து வக்கீலுக்கு படித்தவர், வக்கீல் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்ருக்கவர், ஒரு நல்ல ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலியோ இல்லை கொஞ்சம் பணக்கார குடும்பத்துலேருந்து வரானா அது எனக்கு தெரியாது. பட் அந்த ஆளை வந்து நீ லாக்கு போட்டிருக்கலாம், இல்லாட்டி அந்த ஆளை வந்து நீங்கள் எஜுகேஷன் போட்டிருக்கலாம், இல்லை அந்த ஆளை எடுத்து வேறு என்ன கொஞ்சம் அறிவுள்ள இருக்கிறத ஒரு டிபார்ட்மெண்ட்டில் போடணும். ஆனால் உன்னோட ஃப்ரெண்ட் அந்த தூத்துக்குடியில் ஒரு நடிகன், அவனோட படிப்பும் முன் மாதிரி தான் ஒரு 2 கட்டாம் படிப்பு.
அவனை தூக்கிட்டு போய் ஒரு டிபார்ட்மெண்ட், எந்த டிபார்ட்மெண்ட் போட்டிருக்கேன், இந்த மாதிரி யார் எந்த டிபார்ட்மெண்ட்டை நடத்தணும் அவங்களுக்கு அந்த யோகிதை இருக்கிறதான்னு சொல்லிட்டு நீ பண்ணியிருந்தேன்னா நீ வந்து ஒரு மேதாவின்னு நான் ஏற்றுப்பேன். ஆனால் அதுக்கு ஐ அப்ரிஷியேட் மிஸ்டர் பால் தாக்கரே. அவர் வந்துட்டு போய் மினிஸ்ட்ரியில் அவர் வந்து பங்கெடுக்கலை. அதே மாதிரி நீ நிஜமாகவே பதவி ஆசை இல்லாத ஒரு மனிதனாக இருந்தால் நீ ஒன்று சொல்கிற, எனக்கு இவ்வளோ வசதி இருக்குதுன்னு, ஆனால் நீ பண்ணுறதெல்லாம் சில்லறத்தனமாக இருக்குது. வணக்கம் கீதா டிவி அண்ட் ஸ்வதந்திரா பார்ட்டி நேயர்களுக்கு. எங்கே பார்த்தாலும் தமிழ்நாட்டில் சர்ச்சை. இப்போ வந்து ஒரு வீடியோஸ் வைரலாக போயிட்டுருக்குது. இந்த இண்டஸ்ட்ரீஸ் மினிஸ்டர்னு சொல்லும் கீர்த்தனா, நீ இங்கிலீஷ் பேச ஒன்றும் தப்பு கிடையாது, கண்டிப்பாக பேசணும். ஆனால் நீ பேசும் இங்கிலீஷ் முதல் உருப்படியாக இருக்குதுன்னா அதே உருப்படியாக இல்லை. நீ வந்துட்டு அந்த ஆதவ் அர்ஜுனாவை காக்கா பிடிக்கிறதுக்கு என்னமோ பேசினேன். அது உனக்கு புரியுமா இல்லை மக்களுக்கு புரியுமா எனக்கும் தெரியல. என்னமோ சும்மா ஜஸ்ட் பம்பாஸ்டிக் வேர்ட்ஸை போட்டுக்கிட்டா மட்டும் பெரிய பெரிய தமிழில் இந்த சொல்கிறது என்ன சொல்கிறது திருக்குறள் மாதிரி எல்லாத்துக்குமே புரியாது. திருக்குறள் என்னன்னா அதை படித்தவர்கள், அந்த மீனிங்கை படித்தவர்கள்ட்ட அது தெரியும். சும்மா ஒருத்தர்கிட்ட போய் நான் வந்து திருக்குறள் சொன்னால் அவங்களுக்கு புரியுமானா புரியாது. அதே மாதிரி தான் த சசி தரூரோட இங்கிலீஷ் காமன் இந்தியன் சிட்டிசன் ஹூ ஸ்பீக்ஸ் டே டு டே இங்கிலீஷ் வந்து அது புரியாது. ஓகே, நம்ம வந்து இங்கே வி ஆர் நாட் ஒரு லிட்ரரி கான்டெஸ்ட் நம்ம யாரும் பண்ணல. ஆனால் இங்கிலீஷ் நாலேஜ் தேவையான கண்டிப்பாக தேவை. அதை எப்படி கற்றுக் கொடுக்கணுன்ட்டு ஒன்று இருக்குது. நீயே ஒரு என்ன சொல்கிறது ஒரு கவர்மெண்ட் ஸ்கூல்லேருந்து தான் படிச்சிருக்க, உன்னோட பயோடேட்டா ரெஸ்யூமேல தான் காட்டுது. ப்ளஸ் யூ ஹவ் டன் பிஎஸ்சி மேத்ஸ் அண்ட் தென் எம்எஸ்சி ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். நிஜமாகவே அந்த விஜய்க்கு கொஞ்சம் அறிவு இருந்திருந்தானா உன்னை வந்து இண்டஸ்ட்ரீஸ் மினிஸ்டராக போடாமல் உன்னை எஜுகேஷன் மினிஸ்டராக போட்டு நீ என்ன பண்ணணும்னா ஃபஸ்ட்டு அந்த தமிழ்நாட்டோட கல்வி அந்த குவாலிட்டி ஆஃப் எஜுகேஷன் இம்ப்ரூவ் பண்ணலாம். எவ்வளவோ இருக்கிறது. ஆனால் டெஃபினெட்லி தமிழ்நாடு இஸ் வே பெட்டர் தென் மற்ற மாநிலங்களை விட. ஆனால் அப்பவும் நிறைய குறைகள் இருக்கிறது. ஏனென்றால் நான் ஒரு எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன் நடத்துறதால எனக்கு தெரியுது. ஐ ஃபீல் சாரி. இந்த கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ்லேருந்து வருது குழந்தைகளோ இல்லாட்டி இந்த ப்ரைவேட் ஸ்கூல்ஸ் கொஞ்சம் கம்மியான குவாலிட்டி இருக்க ஸ்கூல்ஸ்லேருந்தோ அந்த இங்கிலீஷ் வந்து அந்த குழந்தைங்க பாவம் அவங்களுக்கு சரியாக கற்றுக் கொடுக்கப்படுகிறது இல்லை. அங்கே அந்த இங்கிலீஷ் டீச்சருக்கே இங்கிலீஷ் வருமானு தெரியாது அந்த ஸ்கூலில். ஓகே, அப்போ அந்த மாதிரி ஒரு இதில் இருக்கும்போது எவ்வளோ மாற்றங்கள் கொண்டு வரலாம்னு சொல்லிட்டு நீங்கள்லாம் கேட்கணும். ஏனென்றால் 1ஆம் கிளாஸ்லேருந்து இல்லாட்டி பேபி கிளாஸ்லேருந்து அந்த 12th +2 மட்டும் நீங்கள் தமிழ்னு சொல்லி கொடுக்குறீங்க. இப்போ நான் வந்து சப்போஸ் நான் வந்து இங்கிலீஷ் மீடியம் பண்ணிவிட்டு என்னோடய செகண்ட் லாங்குவேஜ் தமிழ்னா அந்த செகண்ட் லாங்குவேஜ் 2 years let it be தமிழ். அதுக்கப்புறம் இன்னொரு 2 years மற்ற ஒரு மாநில லாங்குவேஜ் கற்றுக்கலாம். நம்மளுக்கு எவ்வளோ பாஷைகள் தெரியுதோ லாங்குவேஜஸ் தெரியுதோ அவ்வளோ கான்ஃபிடென்ஸ் வரும். அவ்வளோதான் தவிர்த்துட்டு இங்கிலீஷ் தெரிந்தால் தான் அவங்க தரமான மக்கள் சொல்லிட்டு நான் அந்த இதுக்கு வரல, அந்த ஆர்கியூமெண்ட்கே நான் வரல. ஏன் வாய்ப்புகள் கொடுக்கக்கூடாது? பிகாஸ் மோஸ்ட் ஆஃப் த வில்லேஜ் ஸ்கூல்ஸ் ஆர் ஈவன் த கார்ப்பரேஷன் ஸ்கூல்ஸை படிக்கிற குழந்தைகள் தே கம் ஃப்ரம் எக்கனாமிக்லி பணம் வசதி கம்மியாக இருக்க குழந்தைங்க தான் அங்கே போய் சேர்றாங்க. ரொம்ப ரேர் யாரோ வந்து ஒரு பணக்கார வீட்டு வந்து கார்ப்பரேஷனில் போட்டாங்கன்னா அது ரொம்ப அதிசயம். ஓகே, நம்ம வந்து பொதுவாக பேசுகிறோம். அப்போ வந்துட்டு இப்போ நீங்கள் ஸ்கூல்ஸில் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து இங்கிலீஷ் டீச்சிங்கே மோசம். இப்போ அந்த குழந்தைய வந்து நீங்கள் சடனாக போய் இங்கிலீஷில் ஒரு மினிஸ்டர் போய் பேசும்போது கண்டிப்பாக அந்த குழந்தைக்கு ஒரு கூச்சம் இருக்கும். அப்போ எப்படி பேசும்போது நானே என் குழந்தைங்கள ஒரு சமயம் நான் கூப்பிட்டு கேட்பேன், வந்து உனக்கு எவ்வளோ வயசுனா ஹவு ஓல்ட் ஆயூன்னா உங்களுக்கு புரியாது. அப்போ நான் வந்து அதில் தமிழில் சொல்வேன், உன்னோட வயசை பற்றி தான் நான் கேட்குறேன் கண்ணா. ஓல்டுன்னா உனக்கு எவ்வளோ வயசுன்னு சொல்லிட்டு வாட் இஸ் யுவர் ஏஜ்
தட் இஸ் ஹவ் ஓல்ட் ஆர் யூன்னு சொல்கிறது, வாட் இஸ் யுவர் ஏஜ் அதர்வைஸ். ஓகே, அப்போ வந்து அவங்களுக்கு நம்ம சொல்லி கொடுத்து அவங்க ரிப்பீட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் என்ன கற்றுப்பாங்க. அதை வந்து கொச்சப்படுத்த வேண்டாம். ஏனென்றால் அவங்களுக்கு இந்த சிஸ்டம் ஃபெயிலியர், இந்த கவர்மெண்ட் ஹஸ் ஃபெயில் த பீப்புள். அதுக்கப்புறம் அவங்கள போய் குத்தாதீங்க. இட் இஸ் வெரி பேட். ஏன்னா முதலே அவங்களுக்கு வந்து ஒரு காம்ப்ளெக்ஸ் மனப்பான்மை இருக்கிறது. இப்போ வந்து ஃப்ரண்ட் பெஞ்சில் இருக்கவங்க எல்லாரும் தான் ஒழுக்கமாக படிப்பாங்க, பேங்க் பெஞ்சில் இருக்கவங்க படிக்க மாட்டேன்னு சொல்கிற அந்த இதையே நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன். நான் எங்கள் காலேஜில் வந்து பெரிய இந்த 100 மார்க்கு 98 மார்க் பிள்ளைங்களை நான் வந்து விரும்பி எடுக்கிறது இல்லை. ஒரு 45 மார்க் எடுத்த குழந்தைய நான் அந்த குழந்தைய 75 மார்க் வாங்க வச்சு, அதுதான் எங்களோட திறமை. நாங்கள் எப்படி கற்றுக் கொடுக்குறோன்னு சொல்லிட்டு எல்லாருமே 98 99 வாங்கினா அப்போ மற்ற கம்மியாக வாங்கின பிள்ளைங்க எங்கே போய் படிக்கும்? அதே மாதிரி இந்த கவர்மெண்ட் காலேஜஸ் நீங்கள் வந்துட்டு யாருக்கு சீட்டை கொடுக்கணுன்னா, இந்த கார்ப்பரேஷன் ஸ்கூல்ஸு அப்புறம் கவர்மெண்ட்டில் படித்த ஸ்கூல்ஸில் நீங்கள் வந்து வில்லேஜ் ஸ்கூல்ஸ் பிள்ளைங்களுக்கு தான் ஃபஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கணும். நீங்களும் என்ன பண்ணுறீங்க, அந்த 98 மார்க் புள்ளையை தான் எடுக்கிறீங்க. பட் தட் இஸ் நாட் த ரைட் திங். என்னைக்கு இந்த குழந்தைங்களுக்கு பரவலாக கிடைக்கும் படிப்புன்னு சொன்னேன்னா, நீங்கள் கீழ்மட்டத்து குழந்தைங்களை எடுத்து நீங்கள் அவங்கள நல்லா படிக்க வச்சாதான் அதுதான் அந்த ஆசிரியர் அந்த காலேஜ்க்கோ இல்லாட்டி அந்த கவர்மெண்ட்டுக்கோ ஒரு பெருமை. ஆனால் நானும் பார்க்குறேன் வேர்ல்டு ஓவர், ஈவன் இன் இந்தியா, கண்ட்ரி ஓவர், எல்லாருமே 98 99 வாங்கினா இப்போ மற்ற குழந்தைகள் எல்லாம் எங்கே போய் படிப்பார்கள். ஃபர்ஸ்ட் பாயிண்ட். செகண்ட் வந்து நீங்கள் வந்து அவங்களுக்கு இங்கிலீஷ் கம்பல்சரி பண்ணி இன்ஸ்ட் ஆஃப் தமிழ் ஆட்டோமேட்டிக்காக வரும். இப்போ வந்து நான் பேசுகிற தமிழ் போகிறோம் ஒருத்தருக்கு புரிய வைக்கிறதுக்கு, இல்லாட்டி இது நம்மளுக்கு ரொம்ப தெரியாட்டி நம்ம கேட்குறோம் நான் பேசுவது கரெக்டான்னு சொல்லி. அப்போ வந்து இந்த பேபி கிளாஸ்லேருந்து 12 +2 மட்டும் தமிழ் படித்து அந்த குழந்தைங்க வந்து புலவர்களாக போகிறதானா சரி, தமிழ் படிக்கலாம், அது தவறு கிடையாது. ஆனால் அவங்க வந்து ஒரு மேல் படிப்புக்கோ இல்லாட்டி வெளிநாடு போகணுமோ இல்லாட்டி ஒரு எம்என்சியில் வேலை வேணும்னா கண்டிப்பாக அந்த இங்கிலீஷ் தேவை. ரெண்டாவது, இந்த தமிழ் ஆர் ஹிந்தி செகண்ட் லாங்குவேஜ் எதுக்கு நீங்கள் கம்பல்சரி அந்த 12 வருஷமும் படிக்க வைக்கணும்? அந்த இங்கிலீஷ் அந்த செகண்ட் லாங்குவேஜ்னு சொல்கிறதோ ஆர் தேர்ட் லாங்குவேஜ் நீங்கள் வந்து அவங்களுக்கு ஆப்ஷன் கொடுங்க. தட் இஸ் டு லேர்ன் மோர் ரீஜனல் லாங்குவேஜஸ் ஆர் ஃபாரின் லாங்குவேஜஸ் இந்த ஹையர் கிளாஸஸ். ஃபாரின் லாங்குவேஜஸ் ஹையர் கிளாஸில் கொடுக்கலாம். இந்த ரீஜனல் லாங்குவேஜஸ் டெஃபினட்டாக இந்த லோவர் கிளாஸ்லேருந்து எம்ஃபசைஸ் பண்ணால் தான் குழந்தைங்களுக்கு சின்ன வயசில் தான் நிறைய இந்த லாங்குவேஜஸ் எல்லாம் படிக்கிறதுக்கு ஆர்வமும் இருக்கும், அறிவும் இருக்கும். வயசு ஆக ஆக நம்மளுக்கு அந்த அளவுக்கு இருக்காது. ஸோ கிவ் தேம் த ஆப்பர்ச்சுனிட்டி. அவங்களுக்கு நம்ம ஃபஸ்ட்டு அந்த வாய்ப்பு கொடுக்கணும். வாய்ப்பே கொடுக்காம வந்துட்டு உடனே போய் வாட் இஸ் யுவர் ஃபாதர்ஸ் ப்ரொஃபஷன்னா எந்த பிள்ளைக்கு ப்ரொஃபஷன் தெரியுது? அந்த 7ஆம் கிளாஸோ இல்லாட்டி நீங்கள் என்ன சொல்லணும், ப்ரொஃபஷன் என்றால் உங்கள் அப்பா என்ன வேலை செய்கிறார் கண்ணான்னு சொல்லி அதுக்கப்புறம் நீங்கள் கேட்டிங்கன்னா அதுக்கு ஒரு அர்த்தம் இருக்குது. வாட் இஸ் யுவர் ப்ரொஃபஷன்? நீ பெரிய உன்னோட இங்கிலீஷ் நான் பார்த்தல, நீ இந்த ஆதவ அர்ஜுனாவை காக்கா பிடிக்கிறதுக்கு அது எதனா நீ பேசுறது எதனா உன் அர்த்தம் இருக்குதா கீர்த்தனா? யூ ஜஸ்ட் ரீவைண்ட் தட் உன்னோட ஸ்பீச்சு. யூ டாக் ரபிஷ். சம்டைம்ஸ் ப்ளூரல் இதெல்லாமே நீ தப்பாக பேசிட்டு நீ என்னமோ பெரிய ஆங்கிலத்தில் பேசிவிட்டால் நீ வந்து பெரிய அறிவாளின்னு கிடையாது. நீயுமே ஒரு கவர்மெண்ட் ஸ்கூலில் படித்த ஒரு பெண்மணி. அதில் உனக்கு இன்னும் நல்லா தெரியணும். ஏன்னா நாங்கள்லாம் கூட எல்லாம் கான்வென்ட் ஸ்கூல்ஸில் படித்தோம். அதில் எங்களுக்கு அந்த கவர்மெண்ட் ஸ்கூலில் என்ன நடக்குதுன்னு அந்த வயசில் எங்களுக்கு நிஜமாகவே தெரியாது. இப்போது இவ்வளோ வருஷத்துக்கு அப்புறம் தான் எங்களுக்கு தெரியும் கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ் என்ன நடக்குது. இப்போ என்ன இல்லை, எங்கள் காலேஜ்லேயே ஒரு சில ப்ரொஃபஸர்ஸ் அவங்க சொல்லுவாங்க, அம்மா நாங்கள்லாம் வந்து கவர்மெண்ட் ஸ்கூலில் தான் படித்தோம். அந்த கவர்மெண்ட் ஸ்கூலில் அந்த டீச்சரு வில்லேஜ் ஸ்கூலில் வரவே மாட்டாங்க. அவங்க எங்களை தூக்கிட்டு போய் அவங்க வீட்டில் காய வெட்ட வைப்பாங்க. அவங்க தோட்டத்தில் என்ன வேலை இருந்தால் அந்த வேலையை வாங்குவாங்க. அதுக்கப்புறம் ஏதோ ஒரு சின்ன ஒரு வாய்ப்பாட்டு சொல்லி கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் கிளாஸ் போயிடுச்சு முடிச்சிடுச்சுன்னு சொல்லி அனுப்பிச்சிடுவாங்கன்னா நாங்கள் பாதி நேரம் அவங்க வீட்டு வேலையை தான் பண்ணோம் தவிர்த்துட்டு நாங்களாம் ஆர்வத்தோடு படித்தது தான் இன்றைக்கு நாங்கள் இந்த நிலைமையில் இருக்கிறோம் என்று. இதால் வந்துட்டு கவர்மெண்ட் செஞ்ச இது கிடையாது. ஒன்லி திங் கவர்மெண்ட் என்ன ஃப்ரீயாக படிக்க வைக்குது, இல்லாட்டி ஃப்ரீ சர்டன் சலுகைகள் கொடுக்கறதால எஸ் த கிரெடிட் ஷுட் கோ டு த கவர்மெண்ட் ஃபார் தட் சோஷியல் இதுக்காக எல்லாருமே படிக்கணும்னு சொல்லி.
அப்போ வந்து இந்த கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜஸ், கவர்மெண்ட் இன்ஜினியரிங் காலேஜஸில் நீங்கள் யாருக்கு ஃபஸ்ட் வாய்ப்பு கொடுக்கணும்? இந்த வில்லேஜ் கார்பரேஷன் ஸ்கூல்ஸ் படிக்கிற பிள்ளைங்களுக்கு கொடுத்துட்டு, நாட் ஈவன் ஃபார் கவர்மெண்ட் சர்வன்ட்ஸ்க்கு எல்லாத்துக்குமே நல்ல சம்பளம் கிடைக்குது. அதுங்களும் கொள்ளடிச்சு அவங்களுக்கு எல்லாத்துக்கும் எந்த ஒரு சலுகையும் கொடுக்கக்கூடாது. நீங்கள் யாருக்கு கொடுக்கணுன்னா, இந்த வில்லேஜ்லேருந்து வராங்க பாருங்கள், பாவம் விவசாயி குழந்தைங்கள், ஒரு கூலி, அவங்க அப்பா ஒரு கூலி இதாக இருப்பார், மேசனாக இருப்பார், ஆட்டோ டிரைவராக இருப்பார். இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு நீங்கள் வந்து கண்டிப்பாக சலுகைகள் கொடுத்தே தீரணும். சலுகைகள் யாருக்குன்னா இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு. ஆனால் நான் பார்க்குறேன் இப்போ நிறைய காலேஜஸ் வந்து அவங்க ஃபஸ்ட்டு இது வந்து இந்த எஸ்பெஷலி கவர்மெண்ட் எய்டட் காலேஜஸ் வந்து 98, 99, 100 வந்த குழந்தைங்களுக்கு தான் சீட் ஃபஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குறாங்க. நோ, help everybody, have a percentage, 25% for this category, 25% for that category சொல்லிட்டு. அப்போ வந்து there will be a mixture of students and அந்த என்ன சொல்கிறது, அந்த காம்ப்ளெக்ஸ் வராது குழந்தைங்களுக்கு. யூ ஹாவ் டு பிரிங் them out of the complex. ஆனால் பாவம், ஐ ஃபீல் சாரி, வெரி வெரி சாரி ஃபார் தி கவர்மெண்ட் அண்ட் இந்த கார்பரேஷன் ஸ்கூல்ஸு, வில்லேஜ் ஸ்கூல்ஸ்லேருந்து வருது குழந்தைங்களுக்கு. பட் அட் த சேம் டைம் தேர் ஆர் சம் ஜெம்ஸ் ஆல்சோ இந்த மாதிரி ஸ்கூல்ஸ்லேருந்து வரதவங்களும் இருக்காங்கன்னா என்னோட அனுபவத்தை நான் சொல்கிறேன். எங்கள் கல்லூரியில் ஒரு 3 பெண்கள் 3 வருடமாக 3 வருஷமே ஃபஸ்ட் ரேங்க் ஆஃப் பாரதியார் யூனிவர்சிட்டி இங்கிலீஷ் டிபார்ட்மெண்ட் வாங்கினாங்க. அப்போ வந்து நான் வந்து ஐ வென்ட் இன் டு தேர் பேக்ரவுண்ட். ஃபர்ஸ்ட் திங் இஸ் எவ்வளோ மார்க் வாங்கி தான், இது நான் முதலே ஒரு காணொலியில் சொல்லியிருக்கேன். அந்த பிள்ளைங்க யாருமே 55, 60க்கு மேலே வாங்கலை. ஏனென்றால் அவங்களுக்கு ஏதோ ஒரு பிரச்சனைகள், அவங்க வீட்டில் குடும்பத்தில் ஒரு சாவோ இல்லாட்டி உடம்பு சரியில்லையோ ஏதோ காரணத்தால் அவங்களுக்கு அந்த மார்க் வாங்க முடியல. அப்போ வந்து அவங்க இந்த பெரிய காலேஜஸ்க்கெல்லாம், நான் வந்து பெரிய காலேஜஸ் நான் சொல்ல மாட்டேன், ஏன்னா தேவையில்லை, குழந்தைங்க தான் சொல்லணும் இந்த காலேஜில் நான் படித்து நான் முன்னுக்கு வந்திருக்கேன்னு சொல்கிறது. அப்போ தான் நம்மளுக்கு பெருமை சொல்லிட்டு நானே என் காலேஜ் கிரேட்ஸ்ன்னு சொல்கிறது தேவையில்லை. அப்போ வந்து இந்த குழந்தைங்களோட பேக்ரவுண்ட் போட்டு நான் கேட்டேன். அப்போ அவங்க ஒவ்வொரு பிரச்சனையும் சொன்னாங்க. அதில் ஒரு பெண்மணி பாரதியார் யூனிவர்சிட்டி ஃபஸ்ட் ரேங்க் வாங்கி இன்றைக்கு ஒரு ஜாப்பனீஸ் கம்பெனியில் ஒரு நல்ல என்ன சொல்கிறது போஸ்டில் இருக்கிறான். ஐ எம் வெரி ஹாப்பி. என்னை பொறுத்தவரையும் நான் ஐ எம் ஸோ ஹாப்பி. அண்ட் ஷி கம்ஸ் ஃப்ரம் அ ட்ரைபல் கம்யூனிட்டி. ஒன்று. ரெண்டாவது பொண்ணு வந்து ஐ டோன்ட் நோ ஹர் காஸ்ட். ஜென்ரலி நான் கேட்க மாட்டேன், எனக்கு தெரிய விருப்பம் இல்லை கேட்குறதுக்கு. அந்த பொண்ணு வந்து ஒரு அவினாஷி வில்லேஜ் ஸ்கூல்லேருந்து படித்து வந்திருக்கா. அவள் ஃபஸ்ட் ரேங்க் வாங்கி அவள் வந்து இப்போ எங்கே இருக்கான்னு தெரியல. பட் லாஸ்ட் ஐ மெட் ஹர். அவள் வந்து ஒரு இன்டர்நேஷ்னல் ஸ்கூலில் பூனேயில் ஜாப், நல்ல சம்பளம். அப்போ வந்துட்டு நம்ம வந்து யாருக்கு ஹெல்ப் பண்ணணும்னு சொன்னால் இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு தான் இந்த கவர்மெண்ட்டோ இல்லாட்டி மோஸ்ட் ஆஃப் தி எல்லாரும் ஒரு காலேஜ், 2 காலேஜ், 4 காலேஜ், 10 ஸ்கூல்னு வச்சுருக்காங்க. தேவையில்லை. ஏதோ ஒரு ஸ்கூல் அவங்க செய்கிறது. 4 ஸ்கூல் நடத்துகிறவன் 2 ஸ்கூல் சம்பளம் வாங்க, 2 ஸ்கூல் ஃப்ரீயாக நடத்துங்க. இன்னும் கூட நிறைய குழந்தைங்கள் இந்த நாட்டில் அவங்க அப்பா அம்மாவுக்கு வசதி இல்லை குழந்தைங்கள படிக்க வைக்கிறது. ஆனால் இந்த மோஸ்ட் ஆஃப் தி எஜுகேஷனல் இந்த எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் நடத்துகிறவர்கள் அவங்களுக்கெல்லாம் பணம் ஒன்று தான் குறிக்கோள். மக்கள் மேன்மை, மக்கள் நல்லா இருக்கணும், நம்ம குழந்தைங்கள் நல்லா முன்னுக்கு வரணும், நல்லா தரமான எஜுகேஷன் கொடுக்கணும், அந்த ஒரு எண்ணமே யாருக்குமே கிடையாது. என் கல்லாப்பட்டி எவ்வளோ ஃபுல் ஆகுது, அந்த கல்லாப்பட்டியை நான் தூக்கிட்டு எப்போ ஓட முடியும்னு சொல்லி தான் நிறைய பேர்த்தோட எண்ணம். அப்போ வந்து இந்த கீர்த்தனா வந்துட்டு ஃபஸ்ட்டு வந்து அது எதுக்கு அந்த கேமராவை தூக்கிட்டே இந்த தாவைக்காலருக்கு முக்கால்வாசி, நாட்டின் முக்கால்வாசி எல்லாத்துக்குமே ஒரு ரீல்ஸ் மனப்பான்மை வந்துட்டு போட்டு வீடியோ போட்டு அதை பற்றி கொச்சப்படுத்துகிறோம். அந்த குழந்தையோட மனப்பான்மை யாரும் யோசிக்கலை. பாவம், அந்த குழந்தை ஃபஸ்ட்டு வந்து ஒரு மினிஸ்டர்னு சொன்னாலே கொஞ்சம் பயந்துப்பாங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் ஆகும். அதையே நீங்கள் தமிழில் சொல்லி அதுக்கப்புறம் அதை இங்கிலீஷில் நீங்கள் மொழிபெயர்ச்சி பண்ணி அதுக்கப்புறம் அந்த குழந்தைய கேட்டுருந்தா தவறே கிடையாது. ஆனால் போன உடனே எடுத்த உடனே என்னமோ பெரிய இருந்தது. ஏமா நீ வந்துட்டு எவ்வளோ வருஷமாக இந்த அரசியலுக்கு அதை பண்ணிகிட்ருக்கேன்னு எனக்கு தெரியாது. ஆனால் நீ எங்கேயோ குதிச்சு தான் நீ ஒரு பிளானோட தான் வந்திருக்க. ஓகே, உன்னோட இங்கிலீஷ் முதல்ல உருப்படியாக இருக்குதான்னு பாரு. நீ பேசுறது யூ கேன் ஸ்பீக் சிம்பிள் இங்கிலீஷ். யாருமே பெரிய பெரிய வார்த்தைகள் போட்டு பேசவும் தெரியும். நிறைய பேருக்கு அது புரியவும் புரியாது. ஆனால் இந்த பெண்மணி கீர்த்தனான்னு சொல்கிற மந்திரி காக்கா பிடிக்கிறதுக்குனே கண்டதெல்லாம் பேசிகிட்டு இருக்குது. ஓகே,
நீ போய் பாரு சோஷியல் மீடியாவில் உன்னை எப்படியெல்லாம் கிழிக்கிறாங்க, எவ்வளோ அசிங்கமாக பேசுகிறாங்க. இதெல்லாம் ஒரு கேவலம் அம்மா. நீ நல்லா வா, அதை பற்றி எனக்கு ஒன்றும் இல்லை. ஆனால் ரொம்ப ஆட்டம் ஆடிடாது. ஏன்னா ஆடி ஆட்டம் என்னன்ட்டு ஒரு பாட்டு இருக்குது. ஓகே, ஸோ பி சென்சிபிள். அண்ட் விஜய், நீ யாரை வந்து எந்த இடத்துல போட்டிருக்கேன்னு உனக்கே தெரியல. ஏன்னா நீயே ஒரு தற்குறி. ஏன்னா நீயே வந்துட்டு 12வது தான். நீ வந்து காலேஜ் ட்ராப் அவுட் ஆகியால் நீ 12வது தான். அப்போ வந்து அந்த ராஜ்பவனோட டிகிரி கேள்விக்குறியாக இருக்குது. அதுக்கப்புறம் நிறைய ஒரு 9 எம்எல்ஏஸோட படிப்பு வந்து கேள்விக்குறியாக இருக்குது. இப்போ நீ யாரை எங்கே போடணும்னு சொல்லிட்டு அதை கூட யோசிக்காமல் நீ பண்ணியிருக்க. இந்த பெண்மணியை இண்டஸ்ட்ரீஸில் போடுறதை விட இதை எஜுகேஷனில் போட்டுதுன்னா இது படிச்சிருக்குது. ஆனால் அதுக்குன்னு சொல்லிட்டு அறிவு இருக்குன்னா நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா அது பண்ணுறதுலாம் தற்குறித்தனமாக தான் பண்ணிகிட்ருக்குது. the way she talks and the show and the pictures, இதெல்லாம் தேவையில்லை. இந்த பப்ளிசிட்டி, செல்ஃப் பப்ளிசிட்டி தேவையில்லை. இதை தூக்கிட்டு எஜுகேஷனில் போட்டுக்கணும். இதை தூக்கி இல்லாட்டி அது ஹையர் எஜுகேஷனில் போட்டுக்கணும். அந்த விஸ்வநாதன் சொல்லி அந்த அண்டர் கிராஜுவேட் அந்த ஆளை தூக்கிட்டு போய் நீ உயர்கல்வியில் போய் போட்டிருக்க. அதுக்கப்புறம் ராஜ்பவனோட டிகிரி கேள்விக்குறியாக இருக்குது, அதை போய் எஜுகேஷன் மினிஸ்டராக போட்டிருக்கேன். இதே யாரை எங்கே போடணும்னு தெரியாமல் உட்காந்துருக்கேன். இப்போது சிங்கநல்லூரில் ஒரு எம்எல்ஏ ஜெயிச்சு வந்திருக்குது. ஓகே, ஐ டோன்ட் நோ இஸ் நேம், பட் எனிவே தட் இஸ் வாட். நாங்கள் படித்தவங்களுக்கே எங்களுக்கு யார் எம்எல்ஏ கூட தெரியாமல் இருக்கிறோம். அந்த லட்சணத்தில் இன்றைக்கு இருக்குது. ஓகே, அப்போ வந்து அந்த எம்எல்ஏ வந்து வக்கீலுக்கு படித்தவர், வக்கீல் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்ருக்கவர், ஒரு நல்ல ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலியோ இல்லை கொஞ்சம் பணக்கார குடும்பத்துலேருந்து வரானா அது எனக்கு தெரியாது. பட் அந்த ஆளை வந்து நீ லாக்கு போட்டிருக்கலாம், இல்லாட்டி அந்த ஆளை வந்து நீங்கள் எஜுகேஷன் போட்டிருக்கலாம், இல்லை அந்த ஆளை எடுத்து வேறு என்ன கொஞ்சம் அறிவுள்ள இருக்கிறத ஒரு டிபார்ட்மெண்ட்டில் போடணும். ஆனால் உன்னோட ஃப்ரெண்ட் அந்த தூத்துக்குடியில் ஒரு நடிகன், அவனோட படிப்பும் உன் மாதிரி தான் ஒரு 2 கட்டாம் படிப்பு. அவனை தூக்கிட்டு போய் ஒரு டிபார்ட்மெண்ட், எந்த டிபார்ட்மெண்ட் போட்டிருக்கேன். இந்த மாதிரி யார் எந்த டிபார்ட்மெண்ட்டை நடத்தணும் அவங்களுக்கு அந்த யோகிதை இருக்கிறதான்னு சொல்லிட்டு நீ பண்ணியிருந்தேன்னா நீ வந்து ஒரு மேதாவின்னு நான் நினைத்துப்பேன். ஆனால் அதுக்கு ஐ அப்ரிஷியேட் மிஸ்டர் பால் தாக்கரே. அவர் வந்துட்டு போய் மினிஸ்ட்ரியில் அவர் வந்து பங்கெடுக்கலை. அதே மாதிரி நீ நிஜமாகவே பதவி ஆசை இல்லாத ஒரு மனிதனாக இருந்தால் நீ ஒன்று சொல்கிற, எனக்கு இவ்வளோ வசதி இருக்குதுன்னு, ஆனால் நீ பண்ணுறதெல்லாம் சில்லத்தனமாக இருக்குது. உன் கூட சுற்றியில் இருக்கிறவங்களாம் யார்? அயோக்கியர்கள், புள்ளமாரிகள் தேவையில்லை. இந்த மாதிரி ஆட்களை வைத்துக்கொண்டு அரசியல் பண்ணாது. இது நாட்டின் என்ன சொல்கிறது, நீ தமிழ்நாட்டோட உயிரியை நீ வந்து சோதிக்கிற. தேவையில்லை. முட்டாள் பசங்களையும் அயோக்கியர்களையும் புள்ளமாரி இந்த ஊழல் பண்ணவர். இப்போ வந்து நீ தூய சக்தின்னு சொல்லி நம்ம டைலாகெல்லாம் விடுற. எனக்கு வந்து உன்னோட டைலாக் என்ன நான் பண்ணுறேன், நான் வந்து திருடினவனையும் விட மாட்டேன், திருடு போனவனையும் விட மாட்டேன், திருதனோலாம் டைலாக் விடுறேன் உன்னோட அசம்பிளியில். அப்போது செங்கோட்டையன் என்ன பெரிய தூய்மையான ஒரு பரிசுத்த ஆத்மாவா? ஊழலுக்காக உள்ளார போகலை, வேறு எந்த ரீசனுக்கு உள்ளார போயிருந்தாங்க தவிர இந்த ஊழலுக்காக போகிறாங்க. நாட்டை கொள்ளடிச்சு இவனுங்களை பக்கத்தில் வச்சுக்கிட்டு நீ தூய சக்தின்னு பேசிட்டு இருக்க. இப்போ யாரை எடுத்துருக்கு இந்த அதிமுக நல்லா அயோக்கியர்கள். நீ என்ன சொன்ன, தீய சக்தியுடன் கல்லாப்பெட்டி இது அது இந்த பார்ட்டிஸ் எல்லாத்தையும் ஸ்டாலின் வச்சு அலையன்ஸ் போட்டிருக்காரு. அந்த அவனுங்களை தானே நீ தூக்கிட்டு வந்து இப்போ இன்னைக்கு நீ ஆட்சியை நடத்துகிற. பொய்க்கால் குதிரை ஆட்சி. அதில் டோன்ட் டாக் நான்சென்ஸ் மிஸ்டர் விஜய், பிகாஸ் யூ ஷுட் நோ வாட் யூ ஆர் டாக்கிங். சும்மா நீ வந்து ஒரு சினிமாக்காரன், உனக்கு பின்னால் ஒரு 1.5 கோடி மக்கள், இது இல்லாத மக்கள் பைத்தியக்காரமாக உன்னை பார்த்து ஊவான்னு கத்துறது. நீ ஒன்றும் ஒரு பெரிய பேரழகன் கிடையாது. நீயே சொல்கிற, என்ன சொன்ன, என்னை இப்படி சொன்னார்கள் அப்படி. உண்மைதான், நீ ஒன்றும் பேரழகன் கிடையாது. நீ ஒரு ஆக்டிங்கில் கூட உனக்கு அறிவே இதே இல்லை. நீ உன்னோட டைலாக் டெலிவரியே வாயே அசையாது. அதுக்கு வந்து அஜித் இஸ் டெஃபினெட்லி 100 times 200 times a better actor than you. லுக்ஸ் வைஸ், ஆக்டிங் வைஸ், எல்லாமே வைஸ். ஓகே, நீ ஏதோ இந்த உங்கள் அப்பனும் நீயும் முதல்லேருந்தே மாந்திரிகம் பண்ணி எல்லாத்தையும் சூழ்ச்சி பண்ணி எல்லாத்தையும் கெடுத்துருக்கீங்க. எல்லாத்தோட வாழ்க்கை உங்களோட கொலீக்ஸோடது.
ஓகே, ஸோ அது உனக்கு தெரியும், அவங்க அப்பாவுக்கு தெரியும், உன் மனசாட்சிக்கு தெரியும். நான் வந்து அதை பற்றி பெருசாக பேசணும் விருப்பமில்லை. ஆனால் நீ எந்த மாதிரி மந்திரிகளை போட்டிருக்கேன்னு சொல்லிட்டு நீ ஃபர்ஸ்ட் ஒரு அனலைஸ் பண்ணு. அதுக்கப்புறம் ஒருத்தன் வந்து சொல்கிறான் திமுகவில் வந்து ஒரு 50 கோடி கொடுத்தான், 30 கோடி ஆஃபர் பண்ணான், 35 கோடி ஆஃபர். இது ஐ ஸ்டாண்ட் கரெக்டட் ஃபார் ஆல் தீஸ் அமௌண்ட்ஸ். ஆனால் அவனே ஒரு அதிமுகலேருந்து வந்து ஏமாற்றிட்டு, உன் கட்சிக்காரனை ஏமாற்றிட்டு, அந்த டி ஃபார்மா, ஏ ஃபார்மா, பி ஃபார்மா எல்லாத்தையும் தூக்கிட்டு உன்னோட மாவட்ட செயலாளர் அதுக்கு உடந்தையாக இருந்து அப்பேற்பட்ட ஒரு அயோக்கியனை நீ எம்எல்ஏ உருவாக்கி விட்டுட்டு, அதுக்கப்புறம் இன்னைக்கு வந்து திமுக வந்து உன்னோட எம்எல்ஏஸை, இந்த எம்எல்ஏஸை தீண்டுவது தூண்டுவது எல்லாமே பிஜேபி ஆட்கள். இதுதான் உண்மை, இதுதான் உண்மை. அமித்ஷா உன்னை எப்படி ஆனால் பழி வாங்காமல் விடமாட்டார். இதுதான் உண்மை, யதார்த்தம். அதை தெரிஞ்சிக்காம புரிஞ்சிக்காம சும்மா வந்து மக்களை திசை திருப்பிக்கிட்டு, இந்த தற்குறி மக்களை, உன்னை நம்பும் மக்களை, நான்லாம் உன்னை நம்புறதே கிடையாது. உண்மைக்கு நான் சொன்னேன்னா நீ எல்லாம் வந்து அழிய வேண்டியவங்க. உங்க மாதிரி ஆட்கள் வந்து தான் இந்த நாட்டையே குட்டி சவராக்கியிருக்காங்க. மக்கள் மேலேயும் தவறு இருக்கிறது. உங்களை நம்பி ஆடுறாங்க பாருங்க, அவங்க மேலேயும் தவறு இருக்கிறது. அதில் ஸ்டாப் ஆல் யோர் கிமிக்ஸ் அண்ட் ஜூம்லாஸ். லைக் மோடி மாதிரி நீ ஜூம்லாஸும் பொய் பித்தலாட்டம் பண்ண வேண்டாம். நீ யார் யாரை மீட் பண்ணுறது நான் முதலே ஒரு காணொலியில் சொல்லியிருக்கேன். எல்லாம் ஊரில் இருக்க புள்ள மாதிரி எவெல்லாம் பெரிய கார்ப்பரேட் ஹெட்டு அவன்னு சொல்லிட்டு நாட்டை கொள்ளடித்தவன் வந்து அவங்களுக்கு தான் நீ அப்பாயின்மெண்ட் கொடுப்ப தவிர்த்து எங்களுக்கெல்லாம் கொடுக்க மாட்டேன். நான் அவங்களுக்கு ஒரு லெட்டர் எழுதியிருக்கேன், இன்னும் எனக்கு அது பதில் வரல. விஜய், இஸ் ஆல் ரெக்கார்ட்ஸ் ஐ வில் கீப். என்னைக்கோ ஒரு நாள் அதுக்கு காலம் வரும். ஓகே, ஸோ நீ வந்து பெருசாக யோகிய சிகாமணி மாதிரி போதிச்சுட்டு இருக்காங்க. முதுகில் என்ன அழுக்கு இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீ வந்து ஆக்ஷன் எடு. யாரெல்லாம் கரப்ஷன் பண்ணியிருக்காங்களோ நீ ஆக்ஷன் எடு, அது கரெக்டு தான். ஆனால் நீ உன் பக்கத்தில் யாரை வச்சிட்ருக்கிற, நீ எவ்வளோத்துக்கு யோகியமானவன், டாக்ஸை கட்டியிருக்கிறியா, அதுக்கப்புறம் உன் குடும்பத்தை ஒழுக்கமாக பார்த்துட்ருக்கியா? இல்லை. அப்படி எனக்கே யோகிதம் இல்லாதப்ப நான் அடுத்தவங்களுக்கு போதிக்கக்கூடாது. இதுதான் என்னோட வாதம். மக்கள், நீங்கள் என்ன ட்ரோல் பண்ணாலும் நான் அதை பற்றி கவலையே பட மாட்டேன். ஏனென்றால் நீங்கள் என்ன ட்ரோல் பண்ணால் அது திருப்பி உங்களுக்கு தான் வரும். என்னை பொறுத்தவரையில் என் கடவுள் தான் என்னை பேச சொல்கிறார். ஆகிய நான் என்னோட கடமை டு கடவுள் ஐம் டூயிங். நம்புறவங்க நம்பட்டும், நம்பாதவங்க நம்பாம போகட்டும். அதை பற்றி எனக்கு ஒரு கவலையும் கிடையாது, ஒரு நஷ்டமும் கிடையாது, ஒரு லாபமும் கிடையாது. நன்றி, வணக்கம்.